கோவையில் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பின் 5ஆம் ஆண்டு உதய தின கொடியேற்று நிகழ்வு நடைபெற்றது. இளைஞர்களின் ஒற்றுமை, உரிமை மற்றும் மாற்றத்தை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு தனது வெற்றிகரமான 5ஆம் ஆண்டில் கால் பதிக்கிறது. இதனை முன்னிட்டு கோவை கரும்பு கடை பகுதியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் சிறப்பு உதய தின கொடியேற்று நிகழ்வு நடைபெற்றது. மத நல்லிணக்கம், ஒற்றுமை, உரிமை, மாற்றம், உதயத்தின் அடையாளம், இளைஞர்களின் ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்துடன் இந்த கொடியேற்ற விழா நடைபெற்றது. இளைஞர்களிடையே விழிப்புணர்வையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் இந்த நிகழ்வு குறித்த கூடுதல் தகவல்களுக்கு அவர்களது அதிகாரப்பூர்வ இணையதளமான www.solidarityyouthtn.com மற்றும் சமூக ஊடக பக்கங்களை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அமைப்பின் நிர்வாகிகள், மாநில செயலாளர் ஹபீப் ரஹ்மான், டிஸ்ட்ரிக்ட் தலைவர் சாலிடரி சினுஜ் அகமத் மற்றும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு தொடங்கப்படும் பொழுது இளைஞர்கள், தற்போதைய சூழல் நமக்கு தெரியும், இளைஞர்கள் போதை கலாச்சாரத்திலையும் இன்னும் பிற ஆபாசம் இந்த மாதிரியான ரொம்ப மோசமான சூழலுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். அவர்கள் தான் இந்த சொசைட்டிக்கான ஒரு சேஞ்சர் ஃபேக்டரா இருக்க போறாங்க. ஸோ அவர்கள் தான் இந்த இந்தியாவுடைய எதிர்காலம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, இந்த இளைஞர்களை இன்னும் சக்திப்படுத்துவதற்காக வேண்டி தொடங்கப்பட்ட அமைப்பு தான் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு. இது தமிழகம் முழுவதுமே பல்வேறு நகரங்கள்ல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான ஸ்போர்ட்ஸ் மாதிரியான நிகழ்வுகளை முன்னெடுக்கிறது.